அதனால் அவர் ரொம்ப தயங்குறாரு. ஆகையினால தான் நினச்சேன், இந்த இளைஞர்கள் மத்தியில் வந்து இதை விதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்க வாழ்க்கையில் வெவ்வேறு துறைக்கு எங்கே போனாலும் சரி அவருடைய பங்கை ஆற்றுவார்கள். அதை வந்து அந்த இளமையில் கல் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இளமையில் விதைக்கப்படுற அந்த விதை இருக்குல்ல, அது வந்து நீண்ட காலத்துக்கு இருந்து வேலை செய்யும். அதனால தான் எங்கள் மாணவர்களுக்காக பேச கூப்பிட்டாங்கனாலும் போயிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கு, வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவருடைய எதிர்காலம் இதில் பாதுகாக்கப்பட இருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் ஆந்திராவில் ஒரு மாவட்ட நிர்வாக அதிகாரி தன்னுடைய தனிப்பட்ட அக்கறையின் காரணமாக விவசாயிகள் தங்களுடைய நிலத்திலேயே மழைநீர் தேக்கிக் கொள்வதற்கான குட்டைகள் வெட்டிக் கொள்ளலாம் என்று அனுமதித்ததாக நீங்கள் முன்பொரு முறை குறிப்பிட்டுள்ளீர்கள். சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்காக நிலத்தை பறிக்கும் அரசு மக்களுக்கு நிலத்தோடு இருக்கிற உறவை அறுத்தறிகிற முயற்சியாகவே இந்த வேலை திட்டம் இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் 100 நாள் வேலை திட்டம் என்பது என்ன? 100 நாள் வேலை திட்டத்தில் அந்த வேலையே எதுவும் நடக்கலை. ஆனால் இதை நான் சொல்றதில்லை. ஏன்னாக்கா இப்போ பாராளுமன்றத்தில் 543 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் உட்காந்து தான் எழுந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் மாதம் ₹1,00,000 சம்பளம் வாங்குறாங்க. சரிதானே? இவங்க மட்டும் உட்காந்து எழுந்தா என்ன தப்பு? ₹100 தானே கொடுக்க போகிறாங்க ஒரு நாளைக்கு. சரி சரி. அப்போ 30 நாளைக்கும் பார்த்தாலும் ஒரு ₹3000 தானே ஆச்சு. சரி. இவங்க 100 நாளைக்கு தானே கொடுக்குறாங்க. வருஷங்கிறது 365 நாள் இல்லை. இதை வச்சுட்டு 365 நாளும் சாப்பிடணும்ல. அதனால் இது அவங்களுக்கும் ஒரு நல்லது இல்லை. இந்த திட்டத்தினால் நல்லது நடக்கலை. எங்கே இது தப்பு நடக்குது அப்படின்னா இது அரசியல் தளத்தில் இருக்கு. இந்த நாட்டில் இருக்கிற பெரிய வணிக வர்த்தக அமைப்புகள் அரசாங்கத்துக்கு யோசனையை வழங்குது. என்ன வழங்குதுன்னா, அமெரிக்காவில் 1.5 விழுக்காடு மக்கள் தான் கிராமத்தில் வாழுகிறார்கள். இங்கே 60 விழுக்காடு மக்கள் இருக்கிறாங்க. அமெரிக்கா மாதிரி முன்னேறணும்னா இங்கே 60 விழுக்காடு மக்கள் இருக்கக்கூடாது. முதல் கட்டமாக இதில் 30 விழுக்காடு மக்களை குறைக்கணும் அப்படி சொல்லி அவங்களுக்கு பரிந்துரை செஞ்சுட்டாங்க. சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அதை அடிப்படையாக வச்சு தான் அரசாங்கம் திட்டம் போட்டு அந்த உழவு சார்ந்த நண்பர்களை அந்த உழவு உற்பத்திக்கே போகாதபடி அவங்க பிச்சு வெளியில் எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த வேளாண் தொழில் தெரிஞ்ச ஆளுகள் கிராமத்தில் இருக்க மாட்டாங்க. இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நிலத்தை விற்றுவிட்டு அந்த பணத்தை வங்கியில் போட்டுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வயசானவங்க. முதலே இளைஞர்கள் இல்லாமல் பண்ணிவிட்டாங்க. இளைஞர்கள்லாம் படிப்புன்னு சொல்லி வெளியில் இழுத்துட்டாங்க. படிச்சுட்டு வேலைன்னு சொல்லி திருப்பூருக்கோ சென்னைக்கோ ஒசூருக்கோ இழுத்துட்டாங்க. ஒரு சில பகுதியில் பெரிய பட்டணமாக்கி கிராமங்களை தூக்கி விழுங்கி கிராமத்தில் இருக்கிற மண், தண்ணி, மனுஷன் எல்லாத்தையுமே அது இழுத்து நாசப்படுத்திட்டாங்க. கிராமங்களை வந்து அந்த பட்டணங்களுடைய சாக்கடையாக்கிட்டாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் அந்த 100 நாள் வேலை வாய்ப்பை நான் பார்க்குறேன். அதை மகாத்மா காந்தி பேரில் வச்சுருக்காங்க பாருங்க. அதான் பெரிய கேலி கூத்து. மகாத்மா காந்தி என்ன சொன்னார்? இந்தியா டசன்ட் நீடு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷன். இந்தியா நீட்ஸ் ப்ரொடக்ஷன் பை மாசஸ்ன்னு சொன்னார். பெருவித தொழில் உற்பத்தி தேவையில்லை, பெருவாரியான மக்களால் உற்பத்தி நடக்கணும்னு சொன்னார். அவர் பேர்லேயே இப்படி ஒரு தொழில் தெரியாதபடி மக்களை மாற்றுற ஒரு போக்கு இருக்கு. இது வந்து பெரிய நகைப்புக்குரியது. இயற்கை வேளாண்மைக்கு ஆதரவான கொள்கை முடிவுகளை அரசை எடுக்க வைக்க ஏதேனும் திட்டம் இருக்கிறதா? அதற்கு என்ன மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும்? இதுக்கு போராட்டங்களே ஒன்றும் தேவையில்லை. என்ன செய்யணும், மக்களுக்கு வந்து நிறையா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைன்னு யோசிக்கிறேன், ஒரு 1000 பேருக்கு பயிற்சி கொடுக்கணும். 1000 நம்மாழ்வார்களை உண்டு பண்ணணும். 100 இடத்துல பயிற்சி மையங்களை உருவாக்கணும். ஒரு பயிற்சி மையம் எல்லாருக்கும் உபயோகப்படாது. அந்தந்த வட்டாரத்துக்கிடம் பண்ணணும். குறிப்பாக வந்து பெண்கள் வெகு தூரம் போகிறதெல்லாம் இல்லை. பொழுது போனால் வீட்டுக்கு போய் சேர வேண்டியிருக்குது. அவங்களுக்கு அப்படி பகலில் போயிட்டு கற்றுக்கிட்டு அப்படி திரும்புகிற அளவுக்கு அங்கங்கே அப்படியே பயிற்சி மையங்கள் உருவாக்கணும். இது உருவாக்கிட்டோம்னாக்க பொய்யை அவர்கள் புரிஞ்சு கொள்வார்கள். பாரதியார் சொன்னா பாருங்க, பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வமெல்லாம் உண்டுன்னு. இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. அது ஆனால் இந்த பொய்யை தொழுறதை விட்டுவிட்டு உண்மையை நோக்கி வாங்க, தேடி வாங்க அப்படி சொன்னால் மக்கள் மாறிக்குவாங்க. மக்கள் மாறிக்கிட்டாக்க அரசாங்கம் மாறியே தரணும். மக்களை மாற்றாமல் அரசாங்கத்தை மாற்ற முயற்சி ஒரு சில செய்கிறது இருக்குல்ல, அது நம்மளை மட்டும்தான் தியாகம் பண்ணிக்குவோம். அது வேற எதுக்கும் பயன்படாது. வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களில் பலர் விவசாயத்தில் ஈடுபட விரும்புகிறார்கள்.
அவ்வாறு விரும்பும் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? ஒன்றும் வேண்டிய இல்லை. அமெரிக்கா போனவங்க ரொம்ப பேர் இப்போ திரும்பிட்டாங்க. அங்கே ஒன்றும் வாழ்க்கையெல்லாம் இல்லை. நான் வாழணும்னு நினைக்கிறோம். வெறும் சம்பாத்தியம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. அதில் என் கையில் இப்போ பணம் இருக்குது. அப்போ எங்கே கொஞ்சம் நிலம் மலிவாக கிடைக்கும் சொன்னீங்கன்னா வாங்கி கொடுக்கலான்னு. இப்போ அவைகளில் நம்ம ஆய்வு நடத்த வேண்டியிருக்குது. என்னவா இருந்தாலும் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு தீவிரமான ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்குது. அந்த தீவிரமான சிந்தனை இப்படி பார்த்தாக்கா, இந்தியாவில் இன்னமும் 60 விழுக்காடு மக்கள், அதாவது 72 கோடி மக்கள் கிராமப்புறத்தில் வாழ்கிறாங்க. அப்போ கிராமத்தை வாழ தகுந்ததாக மாற்றணும். இன்றைக்கி பருவமழை இல்லை, ஆனால் வெள்ளம் வருது. வெள்ளம் வர்ற நேரத்தில் கடலில் எப்படி தண்ணியை வடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்களோ இல்லையே, தண்ணியை தேக்கினதை பற்றி யோசிக்கலை. அரசர்கள் பிறந்த நாளுக்கு ஏரி வெட்டினான், வென்ற நாளுக்கு ஏரி வெட்டினான், பெரிய பெரிய ஏரிகளாக வெட்டினான். ராமநாதபுரத்தில் நாரை பறக்காத 49 கண்மாய் ஏரி அங்கே இருக்குது. சரிண்ணா, அந்த ராஜசிம்மனுங்கிறவன் வெட்டியிருக்கிறான். 49 கண்மாய் இருக்குது. அது ஏறிண்டாங்க 40 கண்மாயில் தண்ணி ஏறணும். ஆனால் அது வண்டல் படிஞ்சு அது மேடாகி தண்ணி இல்லாத இடமா இருக்குது. அப்போ இன்றைக்கி பொதுப்பணித்துறைன்னு ஒன்று இருக்குது. அதை ஆழப்படுத்துகிற வேலையை செய்யலை. பழைய விவசாயி அதை அள்ளி கொண்டு போய் நிலத்தில் போட்டு நிலத்தை வளமாக்க